நண்பர்களே, இன்று அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் காலை 4:20. நெதன்யாகு ஜெயிலுக்கு போகின்றாரா என்பதுதான் இப்பொழுது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஏனெனில் இந்த கத்தார் கேட் ஊழல் இருக்குதானே, அதுல லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் சம்பவங்களுக்கு பிறகு நெதன்யாகுவினுடைய பொறுப்பு கூறல் என்ன என்று இஸ்ரேலின் ஜனநாயக கட்சியினர் தற்பொழுது கோரிக்கை விடுத்து வருகின்றார்கள். நெதன்யாகுவுக்கு எதிராக போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. ஒன்று, காசாவை கைப்பற்ற வேண்டாம் என்று போராட்டம். ஏனெனில் அங்கிருக்கின்ற பணைய கைதிகள் அனைவரும் கொல்லப்பட்டு விடுவார்கள் என்ற அச்சம் இஸ்ரேல் மக்களுக்கு இருக்கிறது. ஆகவே அங்குள்ள மக்கள் தொடர்ச்சியாக போராடி வருகின்றார்கள். ஏற்கனவே நான் குறிப்பிட்டிருக்கின்றேன், அங்குள்ள மக்கள் இரண்டு பிரிவாக பிரிந்திருக்கின்றார்கள். ஒன்று, காசாவை கைப்பற்றுங்கள் என்று, இன்னொரு பகுதியினர் சொல்கின்றார்கள் கைப்பற்ற வேண்டாம், அங்கு அந்த பணைய கைதிகளை அவர்கள் கொண்டு விடுவார்கள் என்று. சரி, அதற்கிடையிலே இந்த கத்தார் கேட் ஊழல் மிகப்பெரிய ஒரு சுருக்கு கயிறாக மாறி இருக்கிறது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு. கத்தாரோடு நிதி உறவுகள் இருப்பதாக கூறப்படுவதற்கு மீண்டும் மீண்டும் அவர் நிராகரித்து வருகிறார். இந்த கத்தார் கேட் ஊழல் புதிய வேகத்தை தற்பொழுது பெற்று வருகிறது. கத்தாரோடு நிதி உறவுகள் இருப்பதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு என்ன செய்யறாருன்னா அமைதியா இருந்து விடுகின்றார். அதற்கு ட்ரம்பை துணைக்கு அழைத்திருந்தார். கடந்த முறை விசாரணைக்கு பார்த்தா ட்ரம்பை துணைக்கு அழைத்திருந்தார். ட்ரம்ப் சொன்னார், கொஞ்சம் பொறுங்க, இப்பொழுது யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே இப்ப ஈரானோடு யுத்தம் நடைபெற்ற நேரத்துல இவரை ஹைகோர்ட் கூப்பிட்டு இருந்தது விசாரணைக்காக. அப்ப ட்ரம்ப் சொல்லியிருந்தார், இப்பொழுது யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, எனவே கொஞ்சம் பொறுத்து இந்த விஷயங்களை பார்ப்போம் என்று. ஆனால் மீண்டும் தற்பொழுது அவருடைய களத்துக்கு ஒரு சுருக்கு கயிறாக வந்திருக்கிறது கத்தார் கேட் ஊழல். இந்த ஆண்டு ஆரம்பத்திலே எழுந்த இந்த குற்றச்சாட்டுகளின் தொடர்ச்சியாக எழுந்த இந்த ஊழல், ஜனநாயக கட்சி தலைவர் ஜாயர் கோலன் என்ன சொல்றாருன்னா, நெதன்யாகுவினுடைய வங்கி கணக்குகளை முழுமையாக விசாரணை செய்ய வேண்டும். அவர் கத்தார்ல இருந்து நிதியை பெறும் பொழுது ஊழல் செய்தாரா என்கின்ற ஒரு கேள்வியை அவர் தொடர்ச்சியாக எழுப்பி வருகின்றார். ஆகவே அங்கு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது. என்னன்னா, எதிர்கட்சி மிக பலமாக இருக்கிறது. அவர்கள் ஒரு ப்ரொடெஸ்டுக்கு அழைத்தார்கள்னா முழு ஒரு 80% ப்ரொடெஸ்டுக்கு வந்து விடுவார்கள். இவர் தொங்கு பாராளுமன்றத்திலானே நெதன்யாகு இருந்து கொண்டிருக்கிறார். அதனாலதானே இவ்வளவு பிரச்சனை. அவர்கள் எப்படியாவது வலதுசாரிகள் இனவாதிகளை சேர்த்து கொண்டு இவர் கொண்டு போகலாம் என்று நினைக்கிறார். ஆனால் இது நடைபெறாது. நெதன்யாகுவினுடைய நெருங்கிய ஆலோசகர்கள் பலர் கத்தாரிலிருந்து நிதி பெற்றதாக கூறப்படுகின்ற முந்தைய குற்றச்சாட்டுகள் தற்பொழுதும் தொடர்ந்து அவரை சுற்றி வருகின்றன. இப்பொழுது என்னன்னா, அவர் சொல்றார் என்னன்னா, நெதன்யாகு சொல்றார், நான் மிகவும் ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்தை கேட்கிறேன். ஹமாஸின் அதிகாரத்தை உருவாக்க கத்தார் பணம் பயன்படுத்தப்படுகிறது. சரிதானே? இப்ப கத்தார் வெளிப்படையா தெரிஞ்ச விஷயம், அது பொய் இல்லை. ஹமாஸுக்கு சம்பளம் கொடுக்கிறது கத்தார் தான் கொடுத்து கொண்டிருந்தது. எப்ப ஆரம்பத்தில் அந்த கவர்மெண்டை இயக்குறதுக்கு கத்தார் கொடுத்து கொண்டு இருந்தது. இஸ்ரேல் கரன் கொடுத்து கொண்டிருந்தது. ஆனால் இஸ்ரேலுக்கு கரன் கொடுக்கறதுக்கும் தண்ணி கொடுக்கறதுக்கும் மற்ற டெலிபோன் வசதிகள் கொடுக்கறதுக்கும் கத்தார் தான் காசு கொடுத்து கொண்டிருந்தது. அப்ப அது ஹமாஸை இயக்குறதுக்கு காசு கொடுக்கல, அது காசாவை நிர்வகிப்பதற்காக காசு கொடுத்து கொண்டிருந்தது. இப்பவும் ஹமாஸினுடைய ஆபீசர்ஸுக்கு காசு வந்து கொண்டிருக்கு, சம்பளம் வருகிறது. அது மறைமுகமாக சம்பளம் வந்து கொண்டிருக்கிறது, கத்தார் தான் கொடுக்கிறது. அது பரகசியமான விஷயம். ஆகவே இதற்கு ஏராளமான ஆதாரங்கள் உள்ளன என்று கோலன் த டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலிடம் என்ற பத்திரிகையிடம் தெரிவித்திருக்கின்றார் நெதன்யாகுவினுடைய நெருங்கிய ஆலோசகர்கள். சரி, பிரதமரின் நெருங்கிய உதவியாளர்களுக்கும் வளைகுடா நாட்டுக்கும் இடையிலான நிதி தொடர்புகள் வெளிவந்ததை தொடர்ந்து நெதன்யாகுவினுடைய வங்கி கணக்குகள் குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்று இஸ்ரேல் டைம்ஸ் செய்தித்தாளில் கோலன் வலியுறுத்தி இருக்கின்றார். எதிர்கட்சி தலைவர் வலியுறுத்தி இருக்கின்றார். முக்கியமாக என்ன பிரச்சனைன்னா, ஊடக செய்திகள் தொடர்ச்சியாக குறிப்பிடுவது ஷிங்பெட் இருக்கு தானே, அங்க உள்ள உள்ளூர் உளவு ஸ்தாபனம், இது பெரிய விஷயம் இல்லை. கத்தார்ல இருந்து நிதி வருவது வெளிப்படையான உண்மை. ஏனென்றா இப்ப ஒரு முறை நெதன்யாகுவே சொன்னார், நீங்க காசாவை நிர்வகிக்கிறதுக்கு கத்தாரே காசு தாங்கோன்னு அவர் கேட்டுக்கொண்டிருந்தார். ஆகவே கத்தார் இஸ்ரேலுக்கு ஊடாக ஹமாஸை நிர்வகித்தது. என்னடா நேரடியாகவும் கொடுத்தது காசு, அதுக்கு இஸ்ரேல் அனுமதி இல்லாம கொடுத்திருக்க மாட்டார். அப்ப இஸ்ரேல் அனுமதிக்காக வேண்டி நெதன்யாகு பணம் பெற்றிருக்கின்றார், ஊழல் பெற்றிருக்கின்றார், ஊழல் செய்திருக்கின்றார் என்றதான் இங்க பிரச்சனை. கத்தார் மீதான நெதன்யாகுவின் வெளிப்படையான விஷயம் மற்றும் வளைகுடா நாட்டுடனான, அதாவது கத்தாருடனான அவருடைய நெருங்கிய கூட்டாளிகளின் நிதி தொடர்புகள் ஆகியவை இப்பொழுது பிரதமருடைய வங்கி கணக்குகளில் விழுந்திருக்கிறதா என்பது தொடர்பாக தற்பொழுது ஆராய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
இப்ப நெதன்யாவுடைய ஆட்சி காலத்தில் 2018 இருந்து 2023 வரை இஸ்ரேல் பல மில்லியன் கணக்கான டாலர்களை சூட்கேஸுகளுக்குள்ள நிரப்பி காசாவுக்கு மாற்ற இஸ்ரேல் உதவி செய்திருக்கிறது. அது வெளிப்படையாக தெரிந்த விஷயம். இஸ்ரேல் உதவி செய்திருக்கிறது, இல்லாமல் அங்க பணம் போகாது. எப்படி போறது? இது ஹமாஸுடனான இந்த போர் நிறுத்தம் தொடர்பாக விஷயங்கள் இருக்குதானே, இது பலவீனமாக்கி விட்டது என்று தற்பொழுது இஸ்ரேலிய எதிர்கட்சி குறிப்பிடுகிறது. பிப்ரவரி 2025 இஸ்ரேலிய சேனல் 12க்கு பிரதமர் நெதன்யாகுடைய ஆலோசகர்கள் ஜொனதன் ஜூரிச் மற்றும் எலி பெர்சின் மற்றும் இஸ்ரேல் ஐன்ஹான் ஆகியவர்கள் என்ன செய்தார்கள், ஓஃபர் கோலன் உட்பட அவர்கள் என்ன செய்தார்கள்னா, கத்தார் நிதியை பெற்றதாக சொல்லப்படும் கதையை அவர்கள் வெளியிட்டார்கள். சேனல் 12ல வெளியிட்டார்கள். அதன் மூலம் கத்தாரினுடைய பிம்பத்தை மேம்படுத்தி இருக்கிறது. ஏன்னா கத்தார் நிதி கொடுக்குது, அதோட ஹமாஸுக்கு நிதி கொடுக்கிறதுக்கு நெதன்யாகு உதவி செய்திருக்கிறார். அதாவது காசாக்கு நிதி கொடுக்கிறார். ஏன்னா அவங்களோட கவர்மெண்ட கொண்டு நடத்துறதுக்கு, வேற ஒன்றுக்கும் இல்லை, அவங்களோட கவர்மெண்ட கொண்டு நடத்துறதுக்கு நிதி கொடுக்கிற நேரம் நெதன்யாகு உதவி செய்திருக்கிறார். அப்ப நெதன்யாவுக்கும் காசு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் இப்ப இருக்கின்ற பிரச்சனை. சில வாரங்களுக்குள் பிப்ரவரி மாத இறுதியில் அட்டர்னி ஜெனரல் காலி பஹாரவ் மியாரா ஷின்பேட் மற்றும் காவல்துறையின் ஊழல் எதிர்ப்பு பிரிவு லஹாவ் 433 ஆகியோரின் தலைமையில் ஒரு விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கின்றார். யாரு? அட்டர்னி ஜெனரல் உத்தரவிட்டிருக்கின்றார். இந்த வெளிப்பாடுகள் விரைவாக ஒரு அரசியல் நெருக்கடியாக மாறியது. அப்ப அவருக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம் நடந்தது. எதிர்கட்சி தலைவர்கள் நெதன்யாகு பிரதமராக இருந்த பொழுது காசாவுக்கு கத்தார் பணத்தை அனுப்பிய பொழுது நெதன்யாகு என்ன செஞ்சிருக்கிறார், ஊழல் பெற்றிருக்கின்றார் என்பதுதான் விஷயம். இது 2025 கத்தார் கேட் என்று அழைக்கப்படும் இந்த ஊழல் இஸ்ரேலிய ஊடகங்கள்ல இப்ப மீண்டும் மீண்டும் பேசப்பட்டு வருகிறது. சர்வதேச கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது. ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள் என்னென்னா, இஸ்ரேலினுடைய ராஜதந்திரம் இல்லை இது, இது நெதன்யாகுவினுடைய நேரடியான ஊழல். ஆனால் இப்பொழுது கூட்டணியினுடைய நம்பிக்கையை இது உடைக்குது. நெதன்யாகுவுக்கு ஒரு கேவலமாயிருக்குது என்று சொன்னதன் காரணத்தினால அவர் சொல்றார், நெதன்யாகு சொல்றார், நான் ஒரு ஷெக்கலையும் பெறவில்லை. அங்க ஷெக்கல் தானே இஸ்ரேலுடைய பணத்தினுடைய பேர், எங்களுக்கு ரூபா மாதிரி பவுன்ஸ் மாதிரி, அங்க ஷெக்கல். பிரதமர் நெதன்யாகு என்ன சொல்றார், கத்தார் கேட் விவகாரத்தில் எந்த ஒரு தவறும் செய்யப்படவில்லை என்று அவர் நிராகரிக்கிறார். ஏன்னா தன்னை விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டால் அவர் நிச்சயமாக ஜெயிலுக்கு போவார், எந்த சந்தேகம் இல்லை. இப்ப ஜெயில போடுங்கோ என்றுதான் இப்ப எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எதிர்கட்சி மற்றது ஆளும் கட்சியில இருந்த பலர் மற்றும் கூட்டணியில இருக்கிறார்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப அவர் பயந்து போயிருக்கிறார், தன்னை ஜெயிலுக்குள்ள போட்டு விடுவார்களோ என்று. நெதன்யாகு இந்த விசாரணையை தனது தலைமையின் மீதான திட்டமிடப்பட்ட தாக்குதலாக சொல்கின்றார். ஷின்பெட் தலைவர் ரோனன் பாரை தேசிய பாதுகாப்பு கவுன்சில்ல இருந்து அவர் நீக்கினார் தானே. அப்ப அதற்கு பிறகு முன்னாள் ஷின்பெட் தலைவர் நீக்கினார். அதற்கு பிறகு இது இன்னும் பூதாகரம் எடுக்க தொடங்கியது. அதே நேரத்தில் 2022 உலக கோப்பை ஏலம் விட்டார்கள் தானே. அதன் பொழுதும் கத்தார் ஆப்பிரிக்க கால்பந்து அதிகாரிகளுக்கு இவர்களின் ஆதரவுக்கு ஈடாக தலா $1.5 மில்லியன் வழங்கியிருக்கு. இனி எல்லா இடங்கள்லையும் இந்த கால்பந்தோ அல்லது என்ன போட்டியோ இருந்தாலும் அவர்கள் காசு கொடுத்து தான் பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இதையும் இங்க இப்பொழுது இதோட சேர்க்கிறார்கள். இந்த கத்தார் கேட் ஊழலோட இந்த விஷயங்கள் எல்லாம் வெளியில வந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேலை பொறுத்தவரை இந்த ஊழல் நிர்வாகம் மற்றும் பாதுகாப்பு நம்பகத்தன்மையின் பிரச்சனையில இது தாக்குகிறது. ஆகவே நெதன்யாகு விரைவில் கைது செய்யப்படுவார் என்றுதான் இஸ்ரேலிய ஊடகங்களும் சொல்கின்றன, எதிர்கட்சிகளும் சொல்கின்றன. அவரை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்பதுதான் இப்பொழுது கோஷமாக இருக்கிறது. கத்தார் கேட் இனி ஒரு இஸ்ரேல் புயல் மட்டுமல்ல, இஸ்ரேல் அடிக்கிற புயல் மட்டுமல்ல, இது கத்தார் தனது செல்வத்தை எவ்வாறு பயன்படுத்துகிறது என்பதும் ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது. நெதன்யாவுக்கு கத்தார் காசு கொடுத்திருக்கிறது, அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. அரசியல் ஆய்வாளர்கள், ராணுவ ஆய்வாளர்கள் எல்லோருமே இந்த விஷயத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனை என்ன, நெதன்யாகு எப்பொழுது ஜெயிலுக்கு போகின்றார் என்பதுதான். ஏன்னா ஹைகோர்ட் எடுத்துட்டு ஏதோ ஒரு வழியில நெதன்யாகு சுத்தி வளைச்சு தன்னை ஒரு கூட்டுக்குள்ள வைத்துக் கொண்டிருக்கிறார். அது ஒரு தங்க கூடாக இருக்கிறது. ஆனால் அதில் உடைபட்டு அவர் ஜெயிலுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் வெகு விரைவில் இருக்கின்றன என்று அரசியல் ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். நல்லது, மற்றும் பல செய்திகளோடு நாங்கள் சந்திப்போம். நல்லது, மற்றும் பல செய்திகளோடு சந்திப்போம் நண்பர்களே. நன்றி.